அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் மற்றும் நாளை 27 ஜூன் நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, முதலில் இன்று நிஃப்டியானது 25,268 ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து அப்சைடு 25,565 வரை சென்று தற்சமயம் 25,550 உள்ளது. இதை நீங்கள் நிஃப்டி சார்ட்டை பார்த்து அறிந்திருப்பீர்கள். ஆக நாளைய பிளான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். முதலில் நாளைய மார்க்கெட் 25,300க்கு கீழே ஓப்பன் ஆனால் அது 25,200 வரை செல்ல வாய்ப்புள்ளது. அதே சமயத்தில் மார்க்கெட் இதே இடத்தில் இன்று க்ளோஸ் ஆன இடத்தில் ஓப்பன் ஆனால் அது அதிகபட்சமாக ஒரு 150 பாயிண்ட் அப்சைடு செல்லும் நண்பர்களே. ஆக அதுவரை காத்திருங்கள். பின்பு அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். நேற்று டிஜே ஆனது டவுனில் இருந்தது. ஆனால் நம்முடைய மார்க்கெட்டானது அப்சைடு சென்று விட்டது. இன்று டிஜே அப்சைடு செல்கின்றது. நாளை நமது மார்க்கெட் டவுன் சைடு செல்லும் நண்பர்களே. ஆக நீங்கள் நேரம் பார்த்து இண்டிகேட்டரை யூஸ் செய்து ட்ரேட் எடுக்கவும் ஸ்டாப்லஸ் போடவும், நாளை மார்க்கெட் நடைபெற்று கொண்டிருக்கும்போது காத்திருக்கவும். அது அப்சைடு செல்லும். அப்சைடு சென்ற பின்பு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். அது சமயம் நீங்கள் கால் செல் செய்து ப்ராஃபிட் எடுக்கும் நண்பர்களே. இன்றும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இண்டிகேட்டரை பார்த்து செல்லிங் ப்ரெஷர் வரும்போது ஒரு ட்ரேட் எடுத்து அதனுடைய ப்ராஃபிட்டை போட்டிருந்தேன். நாளையும் இதுபோன்று நடைபெறும். அது சமயமும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுகிறேன். இன்று நீங்கள் புட் செல்ஸ் வைத்திருந்தால் எவ்வாறு ப்ராஃபிட் கிடைத்திருக்கும், அதனுடைய இண்டிகேட்டரை என்னென்ன யூஸ் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக கூறுகிறேன். நன்றாக கவனிங்கள். எனது வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இது இன்றைய நிஃப்டியின் 25,500 புட் ஆப்ஷன் பிரீமியம் சார்ட். நன்றாக கவனியுங்கள். இதில் நான் யூஸ் செய்த இண்டிகேட்டரை பற்றி கூறுகிறேன். இதில் ரெட் கலரில் இருப்பது VWMA, ப்ளூ கலரில் இருப்பது VWAP. ஆக VWAP மற்றும் VWMA இரண்டும் ஒன்றாக நடைபெற்று ஒரே லைனில் சென்று கொண்டிருக்கும். பாருங்கள், அது குறிப்பிட்ட நேரத்தில் அது என்னவென்றால் ரெட் கலரானது, அதாவது VWMA ஆனது VWAPை கிராஸ் டவுன் சைடு செல்லும். அது சமயம் நீங்கள் செல் செய்து ப்ராஃபிட் அடையலாம் நண்பர்களே. நான் இதற்கு முன்பும் பல வீடியோவில் நான் கூறியிருக்கின்றேன், இவ்வாறு பார்த்தெடுங்கள், நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் என்று. அதே சமயத்தில் உங்களுக்கு கால் சைடு எந்த சமயத்தில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் என்பதையும் காட்டுகின்றேன். நன்றாக கவனிங்கள். இந்த VWAP மற்றும் VWMA இதில் கிராஸ் ஆகும். VWAP ஆனது மேல் சைடு, அதாவது அப் சைடு இருக்க வேண்டும். VWMA ஆனது டவுன் சைடு இருக்க வேண்டும். அந்த டவுன் சைடு கிராஸ் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இது கிராஸ் ஆகின்றது. தர்சம் 122 ரூபாயில் கிராஸ் ஆகி கீழே சென்று விட்டது, 0 ஆகிவிட்டது. ஆக இதுபோன்று இருக்கும்பொழுது நீங்கள் இது புட் ஆப்ஷனை செல் செய்தால் கிடைக்கும் லாபம் நண்பர்களே. நான் கால் ஆப்ஷனில் எப்பொழுது ப்ராஃபிட் எடுத்தேன் எப்படி என்பதையும் கூறுகின்றேன். நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே. இது இன்றைய நிஃப்டி 25,400 கால் ஆப்ஷனின் பிரீமியம் சார்ட் நண்பர்களே. அதாவது காலையில் SAR என்பது 10 மணி அளவில் கூறிவிட்டது, இதற்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று. உடனே நான் அது சமயம் செல் செய்து வைத்தேன், சரியாக 10 மணி அளவில். அங்கிருந்து டவுன் சைடு வந்தது. VWMA மற்றும் VWAP இரண்டும் கிராஸ் ஆகினது. கிராஸ் ஆன பின்பு டவுன் சைடு வந்தது நண்பர்களே. அதனுடைய பிரீமியமானது 33 ரூபாய் வரை வந்தது. நான் இது சமயம் ஸ்கொயர் ஆப் செய்து உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஆக மார்க்கெட்டானது எந்த சமயத்தில் டவுன் ஆகிறது, எந்த சமயத்தில் அப் ஆகிறது என்பதை நாம் நன்றாக கவனித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஒரு VWAP மற்றும் VWMA இந்த இண்டிகேட்டரை நன்றாக கவனித்து நீங்கள் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் அடையலாம் நண்பர்களே. என்னுடைய பழைய வீடியோவில் நான் மிகவும் தெளிவாக போட்டிருக்கின்றேன். இருந்தாலும் நீங்கள் இன்னும் அறிய வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும், நான் தனியாக எடுத்து வீடியோ போடுகிறேன். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்
நன்றி நண்பர்களே.